இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கிளிக்கா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் டிராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ்ல ஒரு மியூசிஷியனா இருக்காரு. அதை தவிர்த்து ஒரு சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு மிகப்பெரிய ஆசை இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா அவரோட வீடியோ ஒன்று வைரல் ஆகுது. அது ஒரு கேட் ஒன்று அவருக்கு ஓபன் பண்ணுது. அதனால அவர் அமெரிக்கன் மெக்சிகன் மியூசிக்கை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்காக அங்க போகவும் போறாரு. போன இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள், பண கஷ்டம் அப்படின்னுட்டு ட்ரக் பிசினஸ்லயும் இறங்குறாரு. இந்த ரெண்டுத்தையும் கடந்து அவர் என்னதான் ஆனாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஆண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் படம். ஸோ மியூசிக் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கு. நல்லாவே இருந்தது, நீட்டாவே இருக்குன்னு சொல்லலாம். அதை தவிர்த்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோவே ஒரு ஓகேயான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல வரவங்களும். அது மட்டும் இல்லாம யார் கேரக்டரையே பெருசா எழுதல, யாரோடையும் மிங்கிளாய்க்கு வந்து படத்தை பார்க்க முடியல. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்திருந்தாலும் ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லலாம். அதை இவங்க ரைட்டிங்ல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க, எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரைட்டிங்ல கொடுத்திருந்தா ஒரு மினிமம் கேரண்டியான படமா வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோரி பிளாட் அதோட ஸ்கிரீன் பிளே தான். ஏன்னா ஃபுல்லாவே பிரெடிக்டபிளா தான் இருக்கு படம். அதே மாதிரி ஆக்டிங்கும் சரி கிடையாது. மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.